உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது நடிகரும் இப்போ வந்து டெபுட்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ நடிக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாலும் அவர் மறுபடியும் நடிக்க வருவார். ஏன்னா இந்த ஆட்சி வந்து இருக்கிற வரைக்கும் டெபுட்டி சிஎம்மாக இருப்பார். இந்த ஆட்சி வந்து கவுந்துச்சின்னு வச்சிங்களேன், இந்த ஆட்சி முடிவுக்கு வந்து 2026 திமுக ஆட்சிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். அப்போ எதிர்கட்சியாக வந்துடுவாங்க. அப்போ அவர் வந்து சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்போ வந்து அரசியல் மட்டுமே வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவருக்கு வந்து அந்த ரெட் ஜெயிண்ட் மூலமாக நடித்து சம்பாதிக்கலாம். மக்கள் மத்தியில் திரைப்படம் ஏதோ நடித்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும், இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்ற இடத்துல அவர் இருக்கார். ஏற்கனவே அவருடைய மனைவியும் கூட அன்பு சகோதரி வந்து கிருத்திகா அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் திரைப்படங்களையும் வந்து இயக்கிட்டுருக்காங்க. அண்மையில் கூட காதலிக்க நேரமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்து ஜெயம் ரவியை வச்சு இயக்கியிருக்காங்க. ஜெயம் ரவியும் நித்யா மேனன் நினைக்கிறேன் இந்த படம். அது சம்மந்தமாக அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அண்மையில் ஒரு யூடியூப் சேனலுக்கு நிறைய பேட்டி கொடுக்குறோம். அதில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேசும்பொழுது ஒரு உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க. நான் கூட ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டேன், இந்த மாதிரி காதலிக்க நேரமில்லைன்னு எதற்காக உதயநிதியோடைய மனைவி வந்து இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, அவங்களுக்குள்ளே வந்து விரிசல் வந்துருச்சோ. நிறைய இப்போ வந்து நிறைய பிரபலங்கள் வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய மரியாதைக்குரிய ஏஆர் ரஹ்மான் அவர்கள், இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து திடீர்னு மனைவியை பிரிஞ்சதாக அறிவித்தார். ஜெயம் ரவியும் கூட தன்னுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சிட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் தனுஷ், ஐஸ்வர்யா அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இன்னும் பல்வேறு பிரபலங்கள் வந்து இந்த மாதிரி விவாகரத்து பிரச்சனை போய் மாட்டிக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது அந்த அந்யோன்யம் வந்து குறைஞ்சி போயிடுது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. அவங்க கல்யாணம் பண்ணுற வரைக்கும் முதல்ல லவ் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களுக்கு உண்டான வந்து அந்த அந்யோன்யம் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பிரிவு வந்துடுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க வந்து இவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. இப்படியே வந்து போனவுடனே ஒரு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கேப் விழுந்துடுது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி தான் நிறைய விவாகரத்துகள் இது காரணமாயிடுது. அப்படி பார்க்கும்போது இது வெளிப்படையாக வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க அந்த பேட்டியில். இது நம்மளா வந்து இட்டுக்கட்டி ஏதோ கற்பனையெல்லாம் சொல்லலை. சம்பந்தப்பட்ட உதயநிதியோடைய மனைவி கிருத்திகாவே வந்து அந்த பேட்டி எடுக்கிற நபர் வந்து கேட்குறாரு, செய்தியாளர் கேட்குறாரு, நீங்கள் வந்து காதலிக்க நேரமில்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி படம் எடுக்கிறீங்களே, இதில் உதயநிதியை வந்து இன்டைரக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களா அவங்க வாழ்க்கையை பற்றி, அதுதான் இன்டைரக்டாக இருக்குது அந்த படத்தில்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்கிறாங்க வெளிப்படையாக. அப்போ அவங்க ஆமான்னு சொல்கிறாங்கன்னா உதயநிதிக்கிட்ட அவங்க நேரடியாக சொல்ல முடியாது. இந்த திரைப்படம் மூலமாக அவங்க சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க திரைப்படம் எடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அவங்க அரசியலில் வந்து பேக் போனாக வந்து இருக்கலாம். இல்லைனா வந்து துர்கா அம்மா மாதிரி அவங்க வந்து ஹோம் மேக்கராகவே இருந்துக்கலாம். ஆனால் அப்படி விட்டுட்டு இவங்க வந்து டைரக்ஷன் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு போர் அடிச்சுது. எப்படி வந்து தனுஷுடைய மனைவியாக இருந்த ஐஸ்வர்யா அவர்கள் வந்து எப்படி வந்து தனுஷை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால போர் அடிக்குது, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த கவலையை மறக்கிறதுக்கு எப்படி படம் டைரக்ஷன் வந்தாங்க, லால் சலாம் போன்ற படம்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி திரைப்படம் எடுக்கிறது வந்தாங்க இல்லையா. அப்போ அவங்களுடைய கவனத்தை வந்து அவங்க வந்து அவங்களுடைய டைம் வந்து வேறு மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி தான் வந்து இவங்களும் பண்ணுறாங்க. எல்லாம் ஹோம் மேக்கராக வீட்லேயே சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா. கணவர் வராரு போகிற அவரை கவனிச்சிக்கிறது, பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, அப்படின்னே அவங்க லைஃப் ஜாலியாக போய்ட்டு அதையும் வந்து சந்தோஷமாக நினைப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஏதோ அவங்க ஒரு எதிர்பார்ப்பை வந்து உதயநிதிக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அந்த டைமை வந்து இவரால் கொடுக்க முடியல அப்படின்றதுனால இவங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. இவ்வளோ உண்மையை ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க. அது நல்ல பாராட்ட வேண்டிய விஷயந்தான். போட்டு மழுப்பாமல் ஆமாம் இதுதான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உதயநிதி அவர்கள் வந்து அரசியல்னு போயிட்டு குடும்பத்தை கவனிக்காமல் அவர் வந்து அன்பு காட்டாமல் அவர் பாட்டுன்னு ஏதோ அந்த பதவி அப்புறம் கட்சி அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய சுமையை வந்து ஸ்டாலின் அவர்கள் அவர் தலையில் போட்டாரோ அப்படின்றது எனக்கு தோணுது. கலைஞர் அவர்கள் கூட ஸ்டாலினுக்கு கொடுக்கும் பொழுது அவர் நிறைய பொறுப்புகள் இருந்தது. இருந்தாலும் வந்து அவர் ரொம்பவே புரியாமல் எல்லா பொறுப்புகளையும் கலைஞர் பார்த்துட்டார் தலைவராக இருந்து. இப்போ இவர் உடனடியாக துணை முதலமைச்சர் பதவி வந்து உடனே கொடுத்துட்டார் இல்லையா. அப்புறம் அடுத்த தலைவர் அவர் தான். ஸ்டாலினுக்கு உடம்பு வேறு சரியில்லைன்றாங்க. அவர் வந்து இன்னும் எவ்வளோ நாள் இருப்பார் தெரியாது. பதவி காலம் வந்து இது முடிஞ்ச அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படின்னு தெரியல. 200 தொகுதிகள்லாம் ஜெயிக்கணும்னு ஒரு டென்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஒருவேளை தோற்று போயிட்டா அப்புறம் வந்து வேறு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா, பிஜேபி மிகப்பெரிய கூட்டணியில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துட்டா, அந்த ஆட்சிக்கு அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி அவர்கள் வந்து வேலை செய்கிறாங்க.
ஸோ அந்த சட்டம் வந்துட்டாக்கா மாநில உரிமையெல்லாம் போயிட்டு இவங்க இனிமேல் சிஎம்ஏ ஆக முடியாத குடும்பம் அப்படின்னு ஒரு பயம், ஊழல் வழக்குகளை பற்றி பயப்படுறாங்க. பல்வேறு விஷயங்கள் நெருடலாக போயிட்டுருக்கு. டென்ஷனில் வந்து திமுக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் மேலே இன்கம் டேக்ஸ் ரெய்டு வருது, அமலாக்கத்துறை ரெய்டு வருது. இன்னும் அது எத்தனை பேர் மேலே வரப்போகுது அப்படின்லாம் மிகப்பெரிய சிக்கல். கூட்டணியில் இருக்கக்கூட எல்லாரும் வந்து பாஜக பக்கம் போகிறாங்க, சாயிறாங்க. அது வெளிப்படையாக தெரியுது. திமுக எதிர்த்து பேசுகிறாங்க. யாரும் வந்து ஸ்டாலினுக்கு பயப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. போதாக்குறைக்கு நடிகர் விஜய் வேறு அரசியலுக்கு வந்துட்டார். இதையெல்லாம் பார்த்து அவங்க ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறாங்க. அப்போ உதயநிதிக்கும் அந்த டென்ஷன் இருக்குது போல இருக்குது. அதனாலேயே என்ன ஆகுதுனாக்கா, அப்போது அவருடைய மனைவியோட அவர் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லையோ, இல்லை ரொம்ப நெருக்கமாக இல்லையோ, அப்போ அந்த விரிசலை வந்து இங்கே ஏதோ இருக்குன்றத அவங்க மனைவியே வந்து வெளிப்படையாக சொன்னது மூலமாக அவருக்கு வந்து வாழ்க்கையில் ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்னு புரியுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அது யாரும் பிரியக்கூடாது. எல்லாரும் வந்து ஒத்துமையாக தான் இருக்கணும். பிரிஞ்செல்லாம் போயிடக்கூடாது. அது வந்து நிறைய பேரை பாதிக்கும், பிள்ளைங்களையும் பாதிக்கும். அதை வந்து எப்பயுமே நான் வந்து அந்த மாதிரி நான் நினைக்கிறதே கிடையாது. எல்லோரும் ஒத்துமையாக தான் இருக்கணும், பிரிஞ்செல்லாம் போகக்கூடாது. அதனால் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது பேசி தீர்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவோட நோக்கமாக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.